அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாதங்களை பற்றி தன்னுடைய குர்ஆனில் சொல்லும்போது, இன்ன இத்தகஸ் ஸுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஸஹ்ர ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுடைய பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இந்த 4 மாதங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பே அரபுகளிடத்தில் புனிதமான மாதங்களாக கருதப்பட்டு வந்தன. அது என்ன மாதங்கள்? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். வருடம் பூராவும் போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரபுகள் இந்த 4 மாதத்தில் போர் செய்ய மாட்டார்கள். அதை அல்லாஹும் அங்கீகரித்து தன்னுடைய குர்ஆனில் அதை புனிதமான மாதங்களாக அறிவிக்கிறான். அது மட்டுமில்லாமல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அரபுலகத்துக்கு அறிமுகமாவதற்கு முன்னரே ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் வைக்கக்கூடிய நோன்பு அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த நோன்பை அரபுகள் எதற்காக நோற்றார்கள் அந்த செய்தி எந்த ஹதீஸிலும் பதியப்படவில்லை. ஆனால் இன்னொரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஆஷுரா உடைய நாளில்தான் கஅபாவுக்கு புதிய திரை போடப்படும். இந்த செய்தி சில ஹதீஸ்களில் வந்திருக்குது. புகாரியில் வரக்கூடிய 1592வது ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, மக்கள் ஆஷுரா அதாவது முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அதுதான் கஅபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது. அன்றைக்கு மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகளிடத்தில், மக்காவில் வாழ்ந்தவர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தின் சிறு சிறு பகுதிகள் இருந்துச்சு. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே ஹஜ்ஜுங்கிற விஷயம் எல்லாம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. கஅபாவை அவர்கள் அல்லாஹுடைய ஆலயமாக புனிதப்படுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க. அன்றையிலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னிருந்தே அந்த கஅபாவிற்கு போர்வை போர்த்தக்கூடிய அந்த வழக்கம் இருந்துச்சு. அந்த போர்வை போர்த்தக்கூடிய வழக்கத்தை வருடா வருடம் முஹர்ரம் 10ஆம் நாள் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் குறைஷிகள் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பும் நோற்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நோன்பு எதற்காக அவர்கள் நோற்றார்கள் என்ற காரணம் சரிவர எந்த ஒரு ஹதீஸிலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து மக்காவில் இருந்த காலங்களிலும் சரி, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு முதல் 2 வருடங்கள் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் நோக்கக்கூடிய அந்த நோன்பை நோற்று வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் ரமலானுடைய நோன்பு இந்த முஃமின்களுக்கு கடமையாக்கப்படவில்லை. அதனால் ஆஷுரா நாளில் அதாவது முஹர்ரம் 10ஆம் நாளில் நோக்கக்கூடிய இந்த நோன்பு கடமையான நோன்பாக அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஹிஜ்ரி 2ஆம் வருடம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு 2ஆம் வருடம்தான் முதன் முதலாக அல்லாஹ்விடத்திலிருந்து ரமலானுடைய நோன்பு கடமையாகுது. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பை கடமையான நோன்பிலிருந்து மாற்றி சுன்னத்தான நோன்பாக ஆக்குகிறார்கள். அது சம்பந்தமான ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடியுது. முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் அறியாமை கால குறைஷி மக்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் அந்த நோன்பை நோற்று வந்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாள் அல்லாஹுடைய நாட்களில் உள்ள நாளாகும். எனவே யார் விரும்புகிறார்களோ அந்த நாளில் நோன்பு நோட்கலாம். விருப்பமில்லாதவர்கள் அந்த நாளில் நோன்பு நோட்க தேவையில்லை என்று அந்த ஆஷுராவுடைய நோன்பை ஃபரலான நோன்பு என்ற தரத்திலிருந்து இறக்கி சுன்னத்தான நோன்பாக மாற்றிவிட்டார்கள். முஹர்ரம் 10ஆம் நாள் நோக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத
ருபையு பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலிருந்து விளங்கிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா தினம் வந்துவிட்டால் அன்றைய தினத்தில் காலையில் அன்சாரிகளை கிராமங்களுக்கு அனுப்பி, யார் நோன்பு நோட்காதவராக காலை பொழுதை அடைந்து விட்டாரோ அவர் இன்றைய தினத்தில் எஞ்சிய நேரத்தில் நோன்பை நிறைவு செய்யட்டும். யார் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் என்று அறிவிக்கச் செய்தார்கள். இது மாதிரி அறிவிப்பு வந்த உடனே அந்த நாளில் நாங்கள் நோன்பு வச்சோம். நாங்கள் நோன்பு வைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் உள்ள சிறுவர்களையும் வந்து நோன்பு நோட்க வைப்போம். அவர்களுக்கு பசி தெரியாமல் இருப்பதற்காக கம்பளியை வந்து ஒரு விளையாட்டு பொருட்களை போன்று வந்து செஞ்சு அவர்கள் பசி மறந்து இருப்பதற்காக விளையாடுவதற்காக கொடுப்போம். நோன்பு முடியும் வரை வந்து அவர்கள் பசியை மறப்பதற்காக அந்த விளையாட்டில் ஈடுபடுவோம். இந்த ஹதீஸ் புகாரில 1960வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இப்படி ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவது வரைக்கும் ஆஷுராவுடைய இந்த 10ஆம் நாள் நோட்கக்கூடிய அந்த நோன்பு ஃபர்லான நோன்பாக இந்த மூமீன்களுக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்கென்றால் ஜாபிர் பின் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறாங்க, முஹர்ரம் 10வது நாளில் ஆஷுரா நோன்பு நோட்குமாறு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு கட்டளையிட்டு வந்தார்கள். அந்த நாளில் நோன்பு வைப்பதை அவர்கள் ஊக்குவிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு நாங்கள் சரியான முறையில் நோன்பு நோட்கிறோமா என்பதை கவனித்து கொண்டும் வந்தார்கள். ஒரு காலம் வந்துச்சு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு ஆஷுரா நோன்பை பற்றி எங்களுக்கு எந்த கட்டளையும் இடவில்லை. எங்களுக்கு அந்த நாளில் நோன்பு வைக்க எந்த தடையும் அவர்கள் சொல்லவில்லை. அந்த நாளில் நாங்கள் நோன்பு வைக்கிறோமா இல்லையா அந்த விஷயத்தையும் வந்து அவர்கள் கவனிக்கிறத விட்டுட்டாங்க. இது சஹீஹ் முஸ்லீமில் 2080வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இன்றைக்கு நமக்கு ஆஷுரா நாளில் நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தான காரியம். ஆனால் எதனால் இந்த ஆஷுரா நாளில் நாம் நோன்பு வைக்கிறோம்? இதற்கான காரணம் வந்து பல பேருக்கு தெரியறதில்ல. அந்த காரணத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவுக்கு வராங்க. அப்போது யூதர்கள் வந்து ஆஷுரா நாளில் நோன்பு வைக்கிறத பார்க்குறாங்க. என்னடா இது, நாம் வைக்கிற அதே நாளில் இவர்களும் வந்து நோன்பு வைக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த யூதர்களிடம் வந்து கேட்குறாங்க. இது என்ன நாள்ப்பா, இந்த நாளில் எதுக்காக வந்து நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க? அதுக்கு யூதர்கள் வந்து என்ன பதில் சொன்னாங்கன்னாக்கா, ஹாதா யௌமுன் அதீம், இது மாபெரும் நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை இந்த நாளில்தான் அல்லாஹ் வந்து கடலில் மூழ்கடித்தான். எனவே அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். எனவே இந்த நாளை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் அவர்களை போன்று நோன்பும் நோட்கிறோம். இது வந்து யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த பதில். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் உங்களை விடவும் மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நீங்கள் நேசிப்பதை விடவும் மூசாவை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். எனவே தாமும் அந்த நாளில் நோன்பு நோற்று தம்முடைய தோழர்களுக்கும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள். இப்படித்தான் அந்த ஆஷுராவுடைய அந்த நோன்பு ஒரு ஃபர்லான நோன்பாக ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு பின்பற்றப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக புகாரில 3397வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. ஃபிரௌன் எந்த அளவுக்கு கொடியவனாக இருந்தான்? அல்லாஹ் சூரா நாசியாத்தில் 79வது அத்தியாயம் 24வது வசனத்தில் வந்து சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌன் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்வான்? அன ரப்பிக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இறைவன். இப்படித்தான் வந்து தன்னை பற்றி மக்களிடத்தில் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தான். இப்படியாப்பட்ட அந்த கொடிய சர்வாதிகார அரசனை அல்லாஹ் வந்து அழித்த நாள் இது. அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு வைத்தார்கள். அவர்களுடைய வழியில் வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாகிய இந்த முஸ்லிம்களும் அந்த நாளில் நோன்பு வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களில் சில பிரிவினர்களை வந்து நாம் பார்க்க முடியுது. அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த ஆஷுராவுடைய நாளை துக்க நாளாக அனுஷ்டிக்கிறாங்க.
இறைவனுக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த நாளில் அவர்கள் இந்த நோன்பை ஹசன் ஹுசைன் அவர்களுக்காக நோன்பு நோட்கிறேன் என்ற பெயரில் தங்களை தாங்களே காயப்படுத்தியும் ரத்தம் சிந்தியும் இந்த நோன்பை வீணாக்கி கொண்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து கொண்டிருக்காங்க. இப்படி அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம்? ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் 10 ஆஷுரா நாள், இதே நாள் ஆஷுரா நாள் அன்று கர்பலா என்ற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரனான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்து அறுத்து கொலை செய்யப்படுகிறார்கள் சில முனாஃபிக்குகளால். இதை முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் சில பிரிவினர்கள் இந்த நாளை துக்க நாளாக கொண்டாடுறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களை தாங்களே சாட்டையாலும் கத்தியாலும் அடித்து கொண்டு இரத்தத்தை ஓட்டிக்கொண்டு ஹசன் ஹுசைன் என்ற பெயரில் மோலுது ஓதிக்கொண்டும் அவர்கள் பேரில் ஒப்பாரி வைக்கிறதையும் நம்மால் பார்க்க முடியுது. இது எல்லாம் பிதுஅத்தான காரியம். இவை எல்லாமுமே அல்லாஹுடைய சாபத்தை கொண்டு சேர்க்கும். இதற்கும் முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுரா நாள் அதை கொண்டாடுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சரி, இந்த ஆஷுரா நாளில் நோன்பு வைப்பதற்கான சிறப்புகள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளையும் ரமலான் எனும் இந்த மாதத்தையும் தவிர வேறு எந்த நாளையும் வேறு எந்த மாதத்தையும் தேர்ந்தெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்பதை நான் பார்த்ததில்லை என்று அறிவிக்கிறாங்க. இது புகாரில 2006வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் வருது என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, முஹர்ரம் 10வது நாளில் ஆஷுரா அன்று நோன்பு நோட்பதை அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதை அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. ஆஷுரா நாளன்று நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு சுன்னத்தான நோன்பாக இருந்தால் கூட அது அதற்கு முன்னால் ஒரு ஆண்டு நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அமைவதால் இந்த நோன்பை நாம் சிரத்தையுடன் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நோன்பை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த நோன்பை நோற்று அதனுடைய சரியான பலனை நாம் அடைய வேண்டும். ஆஷுரா நோன்பு வைப்பது சம்பந்தமாக கடைசியாக ஒரு செய்தி, ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று மக்களுக்கும் கட்டளையிட்டாங்க. அப்போது மக்கள் என்ன சொன்னாங்க? அது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தக்கூடிய நாள் ஆயிற்றே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளிலும் நோன்பு நோட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருது என்னன்னாக்கா, அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் 9வது ஆண்டில் நோன்பு நோட்பேன் என்று கூறியதாக வந்திருக்குது. இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதுவும் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்குது. எனவே 9வது நாளும் நோன்பு வைப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையாக இருந்ததனால் அதை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நாளன்று நோன்பு நோக்கும்போது 9, 10 2 நாட்களிலும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். சில பேர் சொல்கிறாங்க என்னன்னாக்கா 9, 10 இல்லைன்னா 10, 11 நோன்பு நோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 10, 11 நோன்பு நோப்பதற்கு எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆனால் 9வது நாளில் நான் உயிரோடு இருந்தால் நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்தே வந்திருக்கிறதுனால 9, 10 நோன்பு நோட்பது தான் சிறந்தது. அதுதான் பாதுகாப்பானதும் கூட. எனவே நாம் முடிந்த அளவு இது சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் கூட இது ஒரு வருடத்திற்கான பாவ மன்னிப்பிற்கு பரிகாரமாக இருப்பதால் இந்த நோன்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். முஹர்ரம் 9வது நாளிலும் முஹர்ரம் 10வது நாளிலும் நாம் நோன்பு நோப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய கடந்த ஒரு வருட பாவங்களை அதற்கு பரிகாரமாக ஆக்கி வைப்பானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.